ஹலோ ஆல், வெல்கம் டு செங்காந்தல் சேனல். இன்றைக்கி சிம்பிளான ஒரு சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது 2 கப் அரிசி, 1 கப்பு துவரம்பருப்பு. இதுக்கு 1 கப்பு அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கோம். இதுக்கு என்னென்ன காய்கறி தேவைன்றது வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு செய்யலாம். நாங்கள் முருங்கைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் தான் எடுத்துருக்கோம். இப்போது தக்காளி போட்டாச்சு. இதோடு சேர்த்து பூண்டு போட்ட உடனே வெங்காயம் கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்காக லாஸ்ட்டில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய், அவரைக்காய், பீன்ஸ், இது கூட கொஞ்சம் கத்திரிக்காய். இப்போ தேவைக்கேற்ற உப்பு கையளவு தான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படியோ அதை எடுத்துக்கோங்க. 1.25 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டோன்னே பெருங்காயம் தேவைக்கேற்ப தான். அது போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக தான் போட்டிருக்கோம். இதோட பச்சை மிளகாய் 1 கிள்ளி போட்டாச்சு. இப்போது நல்லா அதை மசாலாலாம் போட்ட உடனே கலந்து விட்டுட்டு குக்கர் போட்டு விசில் போட்டு மூடிடலாம். இதுக்குண்டான சாம்பார் பொடி எப்படி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறதுன்றது சைட் பை சைட் பார்க்கலாம். இதோட நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா. இந்த வரமிளகா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. இது நல்லா வறுப்பட்ட உடனே 1/4 ஸ்பூன் துவரம்பருப்பு. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ண உடனே வறுப்பட்ட எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் அது கருத்து போகாமல் இருக்கும். இப்போ ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்து அதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதையும் ஒரு பிளேட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு முன்னாடியே ஊற வச்சிட்டோம். இப்போ குக்கரோட விசிலும் 7-8 விசில் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. சாப்பாடு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதோட ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி ஊற்றி விட்டுடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் அப்படியே தூவி விட்டுடலாம். இது நல்லா ஒன்று சேர புளியும் மசாலாவும் நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பாடு பாருங்கள் இப்போவே நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் உங்கள் தேவைக்கேற்ப தான். நெய் வாசனை பிடிக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட நெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இதோட நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் உங்கள் தேவைக்கேற்ப தான். அப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா வறுபடட்டும். இப்போ நம்ம இந்த தாளிப்பை எடுத்து கலந்து வச்சுருக்க சாம்பார் சாதத்தில் நல்லா ஊற்றி கலந்துடலாம். தேவைன்னா 2 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் சாம்பார் சாதம் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. காய்கறியும் நல்லா வெந்திருக்கு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனல் டச்சப்பாக கொத்தமல்லி சேர்த்துட்டு முடிச்சிடலாம். பாய்.